நமச்சிவாய். செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் ஒரு 2 மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். ஒரு இருள் சூழ்ந்தார் போல. காரணம் என்னென்னா, சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு, டார்க் ரூம். அதே போல தான் ராகு, அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம். அங்கே வெளிச்சமே கிடையாது. விஷம், உலகம் பூரா விஷம் பரவிடுச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? டார்க்காக இருக்கும். அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான 2 பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு. இல்லையா சாமி? செவ்வாய் கடகத்தில் தானே இருந்தார், நீச்சமாகி அல்லவா இருந்தார், நீச்சத்தை தான் பாம்புக்கிட்ட மாட்டிக்கிச்சின்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம். செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார். அப்போ சனி ராகுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 1ஆம் இடத்தில் இருப்பதற்கு சமம். அப்போ பாருங்கள், செவ்வாயும் சுக்கிரன். செவ்வாய் வெளிச்சமான கிரகம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய் பிரகாசமான கிரகம். அதே போல் சுக்கிரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம். அப்போ இந்த ஒளி கிரகங்கள் 2ம் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மையோடு மாறிவிட்டன. இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். அரசியல் கழகங்கள்லேருந்து, பணத்தட்டுப்பாடுகளிலிருந்து, வம்பு வழக்குகளிலிருந்து, பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே கூட ஒரு அவப்பெயர் ஏற்படுவது அல்லது பண சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, ரைடு சம்மந்தப்பட்டது, அப்புறம் பேரம் பேசுகிறது, மிரட்டி அதிகாரம் பண்ணி பொருள் பறிக்கிறது, எனக்கு இவ்வளோ கூட, எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது, இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார். ஏன்னா கால புருஷனுக்கு 1ஆம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம். அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக, அவர் ஒரு அதிகாரமாக மிக்கவர், செயல் தலைவர். அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா? அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சகதியிலிருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார். அதே போல் சுக்கிர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த 2 கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? செவ்வாய் சுக்கிரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும். அதே தான் 1-5-9 தொடர்பு. அப்போ அடுத்த 60 நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம். அடுத்த 60 நாட்கள் செவ்வாயும் சுக்கிரனும் 1-5-9 திரிகோண தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கிரனும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிம்ம செவ்வாய் பகை வீடு, சூரியனுடைய வீடு, செவ்வாய் பகை வீடு. ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க, ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமிராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய், அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும். இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும். அப்போது அடுத்த 60 நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால கூடுதல் அதிகாரம் யாருக்கு? அரசியல் தலைவர்களுக்கா அல்லது அரசு அதிகாரிகளுக்கா? இல்லை, சாமானிய மக்களுக்கு கூட, ஒரு சாதாரண ஏழை விவசாயி முதல் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரை அனைவருக்கும் அதிகார பகிர்வு, நல்ல உயர்ந்த அதிகாரம், பணவரவு, தனவரவு, அதே போல் நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம், ஸ்டேபிளாக. இதுவரையும் ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு
நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம். அதே போல் குறிப்பாக அரசியல், ஆன்மீகம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டராக இருக்கலாம். ஆர்பிஐலாம் ஒரு நல்ல ஸ்கீமை ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோம், நம்ம அந்த நகைக்கு ஜுவல் லோனுக்கெலாம் ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது ஆர்பிஐக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்போ ஃபினான்ஸ் செக்டர்ஸ், பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள், அது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், மறைமுகமாக பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் செஞ்சு அதை ஒரு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து அதில் மூலிமா தொழில் செய்யறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், மெயினாக மணியை ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், வருமானம், தொழில் அமைப்பு, சுக்கிரனுடைய காரகத்துவம், பணம், காசு பணம் சிறப்பானதாக இருக்கும். காசு பணம் தேடி வரும். அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகாரம் மற்றும் கனிம வளம், இபி செக்டர்ஸு மற்றும் பவர் எனர்ஜி, அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த செக்டர்ஸு, பூமி காரகத்துவம், பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்ஸு, விவசாயம், அப்போ குடும்பம் போன்ற இந்த செக்ஷன்ஸ். அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதனால தான் இப்போ நம்ம இந்த ஜூன் மாத ராசி பலன் கூட நம்ம போடலை, அது காமனாக இருக்க போகுது. இதில் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை நடக்குமா, நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு வேலை ஆகுமா, நம்ம அவசரத்துக்கு ஏதேனும் ஒன்று கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், இந்த செவ்வாய் சுக்கிரன் மாற்றத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. குறிப்பாக பில்டர்ஸு, அதே போல் குவாரிகள், கிருஷர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளம் சார்ந்தவர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, அப்புறம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு, மணி லாண்ட்ரி, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்க போகுது. அப்போ வாருங்கள் நண்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமையப்போகுது. உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா? உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது? எப்படி ஆக்டிவேட் ஆகும்? இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம், செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு நன்மைகளே அதிகம். காரணம் என்னென்னா, ராசிக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி. மகர ராசிக்கு 4, 11 கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல நீச்சமடைந்திருந்தார். இன்னொரு பெரிய விசேஷம், பெரிய செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மகரத்தில் தான் அந்த செவ்வாய் 4, 11 கூடிய செவ்வாய் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே மகர ராசியாக இருந்தாலும், மகர லக்னமாக இருந்தாலும், மகர ராசினியர்களே செவ்வாய் உங்களுக்கு சுபத்துவராகவும் சுபத்தை வழங்கக்கூடியவராகவும், உங்களுக்கு சுபமே இல்லைனாலும் இந்த செவ்வாய் உங்களுக்கு சுபத்தை கிரியேட் பண்ணி சம்பாரித்து கொடுப்பார். அந்த வகையில் நல்லவராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் நீச்சமடைந்திருந்தார். இப்போ 8ல் மறைஞ்சாலுமே கூட இயல்பனையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் நடக்காமல் சில விஷயங்கள், சில காரியங்கள்லாம், சில வேலைகள்லாம் தடைப்பட்டு அப்படியே நின்று போயிருக்குமே. ஆனால் அந்த நின்று போன விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலமாக அமைகிறது. எனதருமை மகர ராசி நேயர்களே, அப்போ இது நல்லது நடக்கக்கூடிய காலம். அப்படி இல்லைன்னா இனிமே தான் உங்களுக்கு நல்லது நடக்க துவங்க போகிறது. மகர ராசி என்பவர்களே எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராகு கேது பயிற்சி சூப்பராக இருந்தது. 3வது பார்வையார் 3-11 ராகு மகரத்தை பார்த்தாரு. அதனால் பல பிரச்சனைகள், போலீஸ் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு உயர்ந்த தலைவர்களாக கூட
நிறைய போலீஸ் கேஸில் போய் மாட்டினாங்க, ஐடி ரைடில் போய் மாட்டினாங்க, உதவி செஞ்சுட்டு போய் மாட்டிக்கிறது, தப்பே பண்ணாமல் ஹெல்பிங் மைண்டில் போய் உதவி பண்ணியிருப்பாங்க, அங்கே போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகளில் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வீண்பழி அபமானங்கள், தலைகுனிவு, மெயினாக செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நம்ம டீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்கள கார்னர் பண்ணி வேணும்னே அவங்கள சிக்கலில் மாட்டி வச்சுறது. அப்புறம் இப்போ நிறைய அந்த பெண்கள் தொடர்பு, பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய விஷயங்களில் போயிட்டு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாங்க மகர ராசி என்பர்கள். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராகுவுடைய பார்வை இருந்தது தான். அப்போ அந்த மாதிரியான வீண்படி அவமானங்கள், தலைகுனிவுகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்குமே. ஆனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரி, அது ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, அங்கே போய் இதான பிரச்சனையில் மாட்டிக்கிறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையில் சிக்கலில் இருப்பீர்களே. ஆனால் அதெல்லாம் கூட அந்த மாதிரியான கடுமையான தண்டனைகள் இருந்து கூட நீங்கள் விடுபட முடியும். அதுக்கெல்லாம் கூட பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் இப்போ ஜெயிக்கும், அல்லது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நான் அதை பண்ண சாமி, இதை பண்ண சாமி, எதுவுமே நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது. இப்போ பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ மகர ராசி என்பர்களே, ராகு பயிற்சி பார்த்தீங்க, ராகுவால் நல்லது நடந்தது. அடுத்தது சனியாலேயும் 7.5 சனி கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடிஞ்சுது. ஆனாலும் பாருங்கள், நல்லது நடக்கலைன்னு நீங்கள் நினச்சிருப்பீர்களே. ஆனால் அதுக்கு இந்த செவ்வாய் தான் காரணம். இனிமே பாருங்கள் மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து நல்லது நடக்க போகுது. நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூட போகுது. வெற்றி மேல் வெற்றியாகவும் வளர்ச்சியை தரப்போகுது. அப்போ இதுக்கெல்லாம் இந்த செவ்வாயுடைய இடமாற்றம், நீச்ச நிவர்த்தி, திரும்பவும் அந்த செவ்வாய்க்கு 4-11 கூடிய செவ்வாய்க்கு அதிகாரம், சுயமாக செயல்படக்கூடிய தன்மை, சுயத்தன்மை, அந்த அதிகாரம், பவர், அவருக்கு உயிர் கிடைச்சிருக்கு. அப்போ 4-11க்கு உயிர் கிடைத்தால் மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபேமிலி சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளால் பிரச்சனைகளாக இருக்கலாம், பெற்றோர்களால் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பங்காளிங்க, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, அது மாதிரி உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், புதுமண தம்பதிகளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும், குடும்ப பிரச்சனைகள் தீரும். குறிப்பாக கணவன் மனைவி, காதலர்கள், புதிய உறவுகள் ஏற்படும், புதிய உறவு முறைகள் உங்களுக்கு அமையும் மகர ராசி அன்பர்களே. அதே போலத்தான் சுக்கிரனால் நன்மை. இந்த சுக்கிரனை பாருங்கள், 5ஆம் அதிபதி, சூப்பர். 5-10 கூடையவன் சுக்கிரன். 5-10 அற்புதமான ஸ்தானங்கள். நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒழுங்காக இருந்தால் தான் தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பொதுவாகவே நீங்கள் மகர லக்னமாக இருந்தால், மகர ராசியாக இருந்தாலும், மகர லக்னமாக இருந்தாலும், மகரத்திற்கு மட்டும் சுக்கிரன் கிடக்கூடாது, சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. ஏன்னா 5-10 கூடையவன், பூர்வ புண்ணிய ஸ்தானம், நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்தாதான் நல்ல தொழில் அமையும், ஸ்திரமான தொழில் அமையும், ஸ்திரமான உத்தியோகம் அமையும். இதெல்லாம் ஜோதிட கணிப்பு. அப்போ 5-10 கூடிய சுக்கிரன் இதனால் வரையில் நான் சொன்ன மாதிரி அந்த சனி ராகுன்ற இருள் சூழ்ந்து இருந்தார். அப்போ அதனால தான் அந்த வேலையில் சிக்கல், தொழிலில் சிக்கல், தொழில் பண்ணுற இடத்துல நிறைய சட்ட சிக்கல்கள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், கடன் பிரச்சனைகள், கொடுத்த வாக்குறுதியில் காப்பாற்ற முடியாமல் இருது, ஃபண்டு போய் லாக் ஆகிடுறது, ஒரு இடத்துல போய் பணம் சிக்கலில் மாட்டிக்கிறது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இல்லை மகர ராசி அன்பர்களே நீங்கள் இருந்தீங்கன்னு காரணம்னா 5-10 கூடிய சுக்கிரன் இருள் சூழ்ந்திருந்தார். இப்போ அந்த 5-10 வேலை செய்ய போகுது. அப்போது அற்புதமான கால நேரம். 5-10 சுக்கிரம் அற்புதம்.
4-11 கூடிய செவ்வாய் அற்புதம், நல்ல யோகமான காலம். உங்கள் கஷ்டமெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய காலம். இனிமேல் தொழில் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும், நிம்மதி பிறக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி நிம்மதி எனக்கு கிடைக்குமா, எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் நிச்சயமாக அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பதில் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.